கன்னியாகுமரி மலையாள மொழிக்கு தாய் குமரி தமிழ். குமரி கண்டத்துடைய கடைசி நிலப்பரப்பு குமரி. கொரிய நாட்டு அரசியான செம்பவளம் பிறந்த ஆய்நாட்டின் மீதி இந்த குமரி. சங்கத் தமிழ் இலக்கியங்களை கடல்ல முழுகாம கரையேற்றிய குமரி. தமிழ் மொழியின் வேர் சொற்களை இன்னும் பாதுகாக்கிற குமரி. இப்படிப்பட்ட இந்த கன்னியாகுமரியில தமிழ் மொழியை மதிக்கிற அளவுக்கு தமிழ் பற்றாளர்களை மதிக்கிறோமா? தான் இனத்துக்கும் மொழிக்கும் செலவிடாத நேரம் இன்னைக்கு தமிழர்கள் கிட்ட அதிகமாகிடுச்சு. அதே சமயம் தமிழ்னு தேடி அலைஞ்சு துடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தமிழ் தேடல் அறிஞர்களுக்கும் அறமா பல விருதுகள் கொடுத்து புது தமிழர்களை விதைக்க போறாங்க. தமிழரின் தாய்மடியான குமரி கண்டத்தின் மீதியான ஈழக்கிழக்கு முனையான கன்னியாகுமரியில தமிழையும் தமிழர்களையும் அங்கீகரிக்கும் ஒரு அரங்கு அரங்கேற போகுது. அது என்னன்னா, கைவினை, பனைவாழ், மக்கள் நலன், வேளாண் குரல், மரபு விதை, கிராமத்து சமையல், கடல் அரசன் அரசி, பூம்பொழில் இல்லம், மரபுசார் பண்பாடு, பறைவீச்சு, தொல்காப்பியம், களவீரர், கிராமிய குரல், மற்போர், இத்தனை பிரிவுகளில் தமிழ் தேடல் அறிஞர்களுக்கு அறமா பல விருதுகள் கொடுத்து புது தமிழ் அறிஞர்களை விதைக்க போறாங்க. அது யாருன்னா, கன்னியாகுமரியை சேர்ந்த கேப் காமரின் மீடியா அப்படிங்கிற குழு குமரி பெருமையை எடுத்து நிலைநாட்டவும் தமிழ் அன்னை புகழ் காட்டவும் இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. தமிழர்களான அனைவரும் இதற்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்.